ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை நீங்கியதை அடுத்து திருச்சி கருங்குளம் கிராமத்துல கோலாகலமா ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதுல சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் அடக்கி தங்களோட வீரத்தை வெளிப்படுத்தினாங்க. முன்னதா களத்துக்கு வந்த மாடுகளுக்கு மருத்துவ குழுவினர் மருத்துவ பரிசோதனை செஞ்சு கொம்புகள் கூர்மையா இல்லாத வண்ணம் பாத்துக்கிட்டாங்க. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஏராளமான மக்கள் குழுமி இருந்தாங்க. இந்த நிலையில ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது. ஜல்லிக்கட்டு அனுமதிக்கும் தமிழக அரசோட சட்டத்துக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு சட்டத்தை எதிர்ப்பது ஏன் அப்படின்னு விலங்குகள் நல வாரியத்துக்கு கேள்வி எழுப்பினாங்க. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தால தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்ட முன்வரைவு தமிழக சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சட்ட முன்வரைவுக்கு ஜனாதிபதி நேற்று ஒப்புதல் அளித்தார். இதுக்கு நடுவுல கூபா சார்பா ஆஜராக காங்கிரஸ் மூத்த தலைவரும் வழக்கறிஞருமான அபிஷேக் மனு சிங்வி முடிவு செஞ்சிருந்தார். தமிழக அரசியல் கட்சி தலைவர்களோட எதிர்ப்பால அவர் ஆஜராகல. இந்த நிலையில ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு விசாரணைக்கு தொடங்குச்சு. அப்போ தமிழக அரசுடைய ஜல்லிக்கட்டு சட்டம் 2014 ஆண்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறா இருக்கு அப்படின்னு கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்குல 2014 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மாற்றும் விதத்துல புதிய சட்டம் இருக்கு அப்படின்னு கூறினார். தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டத்திற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கூபா விலங்குகள் நலவாரியம் வாதிட்டது. அப்போ குறுக்கிட்ட நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு நடத்த எதிர்ப்பது ஏன் அப்படின்னு விலங்குகள் நல வாரியத்துக்கு கேள்வி எழுப்பியதோட ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் தமிழக அரசுடைய சட்டத்துக்கு தடை விதிக்கவும் மறுத்துருச்சு. சிம்பு போன்றவர்கள் இவர்களை ஆதரித்து பேசுவது அநீதியாக இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் யாரும் மாணவர்கள் கிடையாது. எல்லாம் பஸ்ஸை கொளுத்தினவன், காவல் நிலையத்தை கொளுத்தினவன், போலீஸ்காரரை தாக்கினவன், பொது சொத்துக்கு நாசம் பண்ணவன் கைது பண்ணியிருக்கான். அவன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.